வந்தேரிகள் இவர்களெல்லாம் முதலமைச்சரை கெட் அவுட் என்று சொல்லுகிறார்கள் என்றால் யார் கெட் அவுட் ஆக போகிறார்கள் என்று. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை ஒருமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தாக்கி பேசியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பட்டும் படாமலும் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அநாகரத்தின் உச்சங்க அது, அநாகரத்தின் உச்சம். அவர் என்ன ஐபிஎஸ் படிச்சாரு? இந்தியன் பொய் சொல்லும் சர்வீஸ் படிச்சிருக்காரு நினைக்கிறேன். ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் கிடையாது, இந்தியா பொய் சொல்லும் சர்வீஸ். வந்தேரிகள் இவர்களெல்லாம் முதலமைச்சரை கெட் அவுட் என்று சொல்லுகிறார்கள் என்றால் யார் கெட் அவுட் ஆக போகிறார்கள் என்று 26 தேர்தலில் தெரியும். கல்வியில தமிழகத்தில் கல்வியில அரசியல் செஞ்சா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வரி ஒரு நொடி போகுது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இல்ல, ஏறக்குறைய இன்று 3வது மாநிலமாக நாம் வரி செலுத்திருக்கோம். ஜிஎஸ்டி ஏறக்குறைய 1,30,000 கோடி செலுத்திருக்கோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை தானே நாங்க கேட்கிறோம், எங்களுடைய பங்களிப்பை நாங்க கேட்கிறோம், அவங்க பணத்தை கேட்கல. மாவட்ட தலைவர்கள் வந்து டெல்லியில முகாமிட்டிருக்காங்க, 25 பேர் புகார் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம உங்க மாநில தலைவரை மாற்றணும் இந்த மாதிரி கோரிக்கைலாம் வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நாங்க கிராம கமிட்டிகளை சீரமைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறோம், வேறு இருக்கும் பணி செய்யல, சீரமைக்கும் பணி செஞ்சிட்டு இருக்கோம். இந்த கேள்விக்கெல்லாம் தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க டெல்லியில. இப்ப இந்த கூட்டத்தை நடத்துவர் யாரு? இவர் மாவட்ட தலைவர், இவர் தான் இந்த கூட்டத்தை நடத்துறாரு. எல்லா மாவட்ட தலைவரும் நடத்துறாங்க. ஒரு சிலருக்கு எப்பவுமே சில பிரச்சனைகள் இருக்கும், அது சரி பண்ணுவாங்க டெல்லியில. யாருங்க? இது தென் சென்னை மாவட்டத்துடைய ஏற்பாடு கூட்டம். சென்னையில இருக்கிறவங்க கலந்துட்டு இருக்காங்க. இது மாநில செயற்குழு இல்ல. மாநில செயற்குழு கூட்டம் போது எல்லோரும் கலந்துக்குவாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.